இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது என்ன சொல்கிறான்டா, ஒரு மலை, இந்த மலை வானத்துலேருந்து மழை பொழியுது இல்லையா, அந்த மழை பொழிஞ்சு என்ன ஆகுது, காய்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு பூமியில் அந்த மழை விழுந்து நிறைய புற்பூண்டுகள் முளைக்குது, செடி கொடி எல்லாமே வருது, மரங்கள் வருது, பெரிய தோட்டம் உருவாகுது. அந்த தோட்டத்தில் கால்நடைகள்லாம் போய் மேயுது, மக்கள்லாம் அந்த அங்கேருந்து பழங்களை எடுத்து சாப்பிட்றாங்க, நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க, இதை பார்த்து கண்குளிராக இருக்கிறாங்க மக்கள்லாம். அப்போ மக்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இப்படியே இருக்கும் இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நாள் திடீர்னு அந்த ஒரு பெரிய புயல் வந்து அடித்து அந்த செடி கொடி எல்லாமே அழிஞ்சு போகுது. அந்த பெரும் தோட்டம் இருக்கு இல்லையா, அதே அழிஞ்சு போகுது. அதே மாதிரி தான் இந்த உலகங்கிறான்ல. உலகத்துக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், இந்த உலகத்துக்காகவே நம்ம பாடுபடுறோம்ல, கஷ்டப்படுறோம்ல, நம்ம ஒரு நாள் நம்ம இதை விட்டு போயிடுவோம்ல. தனி நபர்களை சொல்கிறேன், அவர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து வீட்டை கட்டி அதை பண்ணி இதை பண்ணி இந்த உலகத்துக்காகவே அவர் உழைச்சிக்கிட்டே இருப்பார். ஒரு திடீர்னு பார்த்தா மரணிச்சுடுவார் அவர். அதே மாதிரி இந்த உலகமும் அதே மாதிரி தான். இந்த உலகமும் திடீரென்று இந்த உலகத்திலே நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு மனிதன் பெரிய பெரிய பில்டிங்கு, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் அதெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த உலகம் கியாமத் நாள் வரும்போது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுட்டி காட்டுறான், அதை வெற்று பூமியாக இந்த உலகத்தை நாம் ஆக்கிவிடுவோம்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து நிரந்தரமற்ற ஒரு உலகம். இந்த உலகத்துக்காகவா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாமி வ யஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மறுமையின் பக்கம் அல்லாஹ் உங்களை அழைச்சிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் அதை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு மறந்து விட்டு உலக வாழ்க்கையில் முழுமையாக நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களே அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இதை பல்வேறு வேறு உதாரணங்களை சொல்லி 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 அல்லாஹ் இந்த இன்னைக்கு ஓதப்பட்ட அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் நம்மளை புரிய வைக்கிறான். அப்போ நம்ம வந்து அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் நம்ம ஈடுபடணும், உலக வாழ்க்கையில் ஈடுபடணும், சம்பாதிக்கணும், எல்லாமே பண்ணணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்காக மறுமையினுடைய நிரந்தர வாழ்க்கைக்காக கொஞ்சம் நேரத்தை நம்ம ஒதுக்கணும். எல்லா நேரங்களிலும் ரமலானுடைய மாதங்களில் மட்டுமல்லாமல் எல்லா மாதங்களிலும் கொஞ்சம் நேரத்தை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வினுடைய சிந்தனைக்காக, அல்லாஹ்வினுடைய வணக்கத்திற்காக, அல்லாஹ்வினுடைய தீன் எழுச்சி பெறுறதுக்காக உதவி செய்கிறது. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஆக்க வேண்டும். இன்றைக்கி ஓதப்பட்ட அந்த அத்தியாயம் நமக்கு அதைத்தான் உணர்த்துது. அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.